அனைவருக்கும் வணக்கம். ஓகே மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கீங்களா? அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரி, இன்று நம்ம காலமும் நேரமும்ல கலவை கணக்குகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? கலவை கணக்குகளாக என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே, கலவை கணக்கெலாம் இப்போ சேர்த்தல் கழித்தல் சேர்ந்து ஒரு அந்த கேள்வியில் வரும். சரிங்களா? சேர்த்தல் கழித்தல் வரும், அப்புறம் பெருக்கல் வகுத்தல் வரும். இன்று நம்ம சேர்த்தல் கழித்தல் மட்டும் பார்க்க போகிறோம். கலவை கணக்கு காலமும் நேரமும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, பாடப்புத்தகம் பக்கம் 50 பார்த்திங்கன்னா அதில் சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, முதல் கேள்வி பார்த்திங்கன்னா 7 மணி சேர்த்தல் 2 மணி கழித்தல் 1 மணி. அங்கே பார்த்தீங்களா, சேர்த்தலும் இருக்குது கழித்தலும் இருக்குது. இதுதான் கலவை கணக்கு. ஓகேங்களா? ஓகே, முதல்ல ஓகே, அந்த கேள்வியில் முதல்ல என்ன வருது? சேர்த்தல் வந்ததுன்னா அப்போ நம்ம முதல் சேர்த்தல் நடவடிக்கை செய்யணும். சரிங்களா? 7 கூட்டல் 2 மணி அந்த மணியை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஓகே, அதோட விடை 9 மணி. பிறகு நம்ம அது ஏரோ பக்கத்தில் போட்டு விடை 9 மணிங்க இருப்போ 9 மணியை மேலே எழுதி 1 மணி எழுதி கழித்தல். அப்போ விடை 8 மணி. ஓகே, விளங்குதலா? இது ரொம்ப சுலபமானது. ஓகே, இரண்டாவது கேள்வி பாருங்கள். இது நிமிடத்தை குறிக்குது இந்த கலவை கணக்கு. சரி, 54 நிமிடம் சேர்த்தல் 18 நிமிடம் கழித்தல் 35 நிமிடம். ஸோ அப்படி இருக்கும்போது முதல் நம்ம சேர்த்தலை செய்ய போகிறோம். 54 நிமிடம் சேர்த்தல் 18 நிமிடம் பார்த்திங்கன்னா 72 நிமிடம். ஓகே, அந்த 72 நிமிடத்தை நீங்கள் பக்கத்தில் எழுதுனீங்கன்னா 72 நிமிடம் கழித்தல் 35 நிமிடம். ஓகே, விடை 37 நிமிடம். சரிங்களா? நீங்கள் விடை சரியாக முதல்ல இருக்கிற அந்த 2 கேள்வி நீங்கள் சரியாக சரியான விடை வந்தால் தான் அடுத்த கேள்வியும் நீங்கள் சரியாக செய்ய முடியும். முதலாவது கேள்வியை நீங்கள் சேர்த்தலே தவறாக செஞ்சிட்டிங்கன்னா, தவறான விடையை போட்டுட்டிங்கன்னா கழித்தலில் விடையும் தவறாக தான் வரும். ஓகே, மூன்றாவது கேள்வி பாருங்கள். இது வினாடி. ஓகே, 38 வினாடி சேர்த்தல் 29 வினாடி கழித்தல் 40 வினாடி. ஓகே, 38 வினாடியும் 29 வினாடியும் சேர்த்தா விடை 67 வினாடி. ஓகே, அதை பக்கத்தில் எழுதி ஓகே 40 வினாடியோட கழித்தால் விடை 27 வினாடி. இதெல்லாம் ரொம்ப சுலபம். ஓகே, என்ன நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய விஷயம்னா, ஓகே, அந்த மணி நிமிடம் வினாடி அந்த யூனிட்டை நீங்கள் எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் அது காலமும் நேரமும் தொடர்பான கேள்வின்னு தெரியும். சரிங்களா? கீழே பாருங்கள். செய்து பார்க்கவும். செய்து பார்க்கவுன்ற கேள்வி வெறும் மணி, வெறும் நிமிடம், வெறும் வினாடி இல்லாமல் கலந்துருக்கு. அதாவது 8 மணி 15 நிமிடம் சேர்த்தல் 5 மணி 7 நிமிடம் கழித்தல் 8 மணி 15 நிமிடம். ஓகேவா? அப்போ மணியும் நிமிடம் சேர்ந்து வருது. ஓகே, அந்த கேள்வியை நம்ம இப்போ ஆசிரியர் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் அந்த கேள்வி. ஓகே, முதல்ல நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம இப்படி எழுதிக்கணும். 8 மணி 15 நிமிடம் 5 மணி 7 நிமிடம் இதை நம்ம எழுதிக்கணும். அப்போ அதன் பிறகு நம்ம 15 நிமிடத்தையும் 7 நிமிடத்தையும் நம்ம முதல்ல கூட்டி விடையை கீழே எழுதிடுவோம். ஓகேங்களா? அதன் பிறகு 8 மணியும் 5 மணியும் சேர்த்து விடை எழுதுவோம். ஓகே, இப்போ இதோட விடை என்ன? 15 கூட்டல் 7 22 நிமிடம், 8 கூட்டல் 5 13 மணி. ஸோ விடை 13 மணி 22 நிமிடம். அதை நம்ம எங்கே எழுதணும்? பக்கத்தில் எழுதிட்டு அந்த மாதிரி ஏரோ போட்டு பக்கத்தில் எழுதிட்டு 8 மணி 15 நிமிடத்தை நம்ம அங்கே கழிக்க போகிறோம். 22 நிமிடத்தில் 15 நிமிடத்தை கழித்தால் விடை எத்தனை? ஓகே, விடை எத்தனை? 7 நிமிடம். 13 மணியில் 8 மணியை கழித்தால் விடை 5 மணி. ஓகே, ஸோ இதோட விடை 5 மணி 7 நிமிடம். ஓகே, அவ்வளோதான், சுலபம்தான். ஓகே, இன்னொரு உதாரணம், ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். ஓகே, 7 நிமிடம் 20 வினாடி 1 நிமிடம் 5 வினாடி கழித்தல் 3 நிமிடம் 15 வினாடி. ஓகே, முதல் கேள்வி மணியும் நிமிடத்தையும் காட்டுனுச்சு. இந்த கேள்வி நிமிடமும் வினாடியும் தொடர்பானது. ஓகே, ஸோ முதல்ல நம்ம 7 நிமிடம் 20 வினாடியும் 1 நிமிடம் 5 வினாடியும் நம்ம சேர்க்கணும். ஓகே, சேர்த்தல் கேள்வி. ஸோ அந்த 20 5 வினாடியும் சேர்த்தா விடை 25. 7 நிமிடம் 1 நிமிடம் சேர்த்தா 8 நிமிடம். ஸோ 8 நிமிடம் 25 வினாடி எழுதுவீங்க. அடுத்து ஏரோ போடுவீங்க. ஓகே, அந்த விடையை எடுத்து மேலே எழுதுவீங்க.
அடுத்து 3 நிமிடம் 15 வினாடி அங்கே நீங்கள் கழிப்பீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ கழித்தால் 25 வினாடியில் 15 வினாடி கழித்தால் விடை வந்து 10 வினாடி. 8 நிமிடத்தில் 3 நிமிடத்தை கழித்தால் விடை வந்து 5 நிமிடம். ஓகே, சுலபம்தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்னன்னா நிமிடம் வினாடி இந்த மாதிரி கேள்வி வந்துச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், முதல் வினாடியும் கூட்டணும் அல்லது கழிக்கணும். அடுத்தது நிமிடத்தையும் கூட்டணும் அல்லது கழிக்கணும். சரிங்களா? இது ரொம்ப சுலபம். சரி, இந்த வீடியோ ஆசிரியர் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவை நீங்கள் அங்கே போயும் பார்க்கலாம் அல்லது கிளாஸ் குரூப்லேயும் பார்க்கலாம். அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஓகே, பயிற்சி புத்தகத்தில் கலவை கணக்கு வந்து பக்கம் 107 இருக்குது. பக்கம் 107, 108 மற்றும் 109. சரிங்களா? இன்று வந்து வியாழக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு உங்களுக்கு 3 நாள் இருக்குது. ஓகே, 107, 108, 109. ஓகே, இந்த பக்கத்தில் உள்ள கேள்விகளை செய்துட்டு அதை படம் பிடிச்சி கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் நீங்கள் பாடம் செஞ்சிட்டிங்கன்னு ஆசிரியருக்கு தெரியும். அல்லது கூகுள் கிளாஸ் ரூமை பயன்படுத்த தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலான்னா, எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சி கூட அனுப்பலாம். சரிங்களா? மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி மாணவர்களே.